தேவா, நான் இப்போ உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். வாங்க. இந்த கதையோட பேர் என் கதை. இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நான் நடந்து போய்ட்டு இருந்தேன் கைஸ். அப்போ யாரோ நான் அடித்தாங்க கைஸ். நான் பட்டாக்குன்னு யாரோ நான் அடித்தனால நான் பிட்டாக்குன்னு கீழே வந்தேன் கைஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஓடுனேன் கைஸ். வேகமாக ஓடும் போது நான் என் பெல்ட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு சூப்பர் மேனாக மாறினேன் கைஸ். மாறி அந்த மான்ஸ்டரை பார்த்தேன். அது யாருன்னா டிராஃபிக் மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் இந்த மான்ஸ்டர் தான். இது என்னை அடிச்சிச்சு. இதை அடிச்சதுனால கோவத்தில் நானும் அதை அடித்தேன். டக்குன்னு ரெண்டுத்தும் சேர்த்து என்னை அடிக்க பார்த்துச்சு. அப்போ நான் அதையும் அடித்து மைக்கை உடச்சிட்டேன். அப்புறமா கொரோனா வந்துச்சு. நான் என்னை அடிச்சிச்சு. ஹெல்ப்னு நான் கூப்பிட்டேன். அப்போ ஒரு சவுண்டு கேட்ச்சு. கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் சொல்லி இந்த மாதிரி ஷிப்பில் இறங்கினார் ஒருத்தர். அவர் தான் நம்ம கேப்டன் மில்லர் தலை. இறங்கினோடனே புல்லட் இது பட சொல்லிட்டாரு. கொரோனா கொஞ்சம் அழிஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் ஹெல்ப்பு கூப்பிட்டோம். இன்னொருத்தவங்க இறங்கினாங்க. இதோ யார் என்று தெரிகிறதா? அவன் தான் நம்ம அஜித்து. டான்ஸ் ஆனே அத்தாடி அத்தாடி தனி டான்ஸ் ஆடி நான் அடிக்கிறாரு எல்லாரையும். அப்புறமா நம்ம ரஜினி இறங்குறாரு. அப்படியே இதுதான் மாஸ்டர் அடிச்சுட்டு டைகர் கற்கும் அப்படி சொல்கிறாரு. சொல்லி முடிச்சோடனே நம்மளுடைய இவர் இறங்குறாரு. நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இறங்கி இப்படி பண்ணார். கொரோனா அவர் கையில் இருக்கிறது தெரியாமல் அவர் சாப்பிட்டு மயக்க போட்டு விட்டார். அப்புறமா என்னன்னு தெரியாமல் கடைசியாக இப்போ விஜய் இறங்கினார். விஜய் இறங்கி டன் மாஸ்டர் விஜய் இறங்கி போட்டு அடித்தார். அடிச்சுட்டே முடிச்சிட்டாரு. அப்புறமா நம்ம சிட்டி ரோபோட் இறங்கி அவரோட சிஸ்டம் ஃபுல்லாம் கொரோனா வைரஸ் போய் அது அப்படியே இது சுவிட்ச் ஆஃப் ஆகி ஊந்துருச்சு. அப்புறமா நம்மளோட இது ஆவேசம் படத்தோட ஹீரோ இறங்குறாரு. அவர் இப்படி பண்ணிட்டு அது சொல்லி அது பாட்டு பாருங்களா அப்படி பாட்டு இறங்கிட்டு அடிக்கிறாரு. பட்டுன்னு எல்லோரும் அடித்து முடிச்சோன்னே நாங்கள் அப்படியே எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கும் போது மூணுமே ஒன்றா சேர்ந்து உங்கள் டீம் எல்லாரையும் அடிச்சிச்சு. அப்புறம் எல்லோரும் தங்கினா போயிட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன் எப்படியோ. அப்புறமா பனிமலையில் போயிட்டு என்னோடய டீம் ஆளுங்களை கண்டுபிடிக்க போகிறேன். போகும்போது தான் ஒரு 3 ஓனா இருந்துச்சு. அதை அடித்தா தான் உங்கள் டீம் ஆள் கண்டுபிடிக்க முடிச்சிச்சு. பொட்டுன்னு அடிச்சிட்டேன். அப்புறமா அந்த ஓனா சவுண்டு கொடுத்துச்சு. அப்படி சவுண்டு கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் என் டீம் ஆளை பார்த்தேன். அவர் யாருன்னா நம்ம மாஸ்டர் விஜய். அவர் கூப்பிட்டுட்டு நான் எரிமலைக்கு போனேன். அங்கே எரிமலை மாஸ்டர் அடிக்கும் போது அதுலேருந்து சவுண்ட் வந்துச்சு. சவுண்ட் இருந்துச்சு. அதை நான் அடிச்சுட்டே இருந்துட்டேன். அப்புறம் முடிஞ்சோடனே நான் யாரை காப்பாற்றினா கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் அவரை காப்பாற்றிட்டேன். அவ்வளோதான் கைஸ் என் கதை. இது என் கனவு கைஸ், என் கதை இல்லை.